ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ ஆன் சேனல்ல புஷ்பா 2 த ரூல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம சேனல்ல எப்பவுமே சொல்ற மாதிரி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டா டீஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த படத்துல வந்துட்டு நம்ம புஷ்பா பார்ட் 1ல நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ அல்லு அர்ஜுனுக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் ஒரு கிளாஷ் வந்திருக்கும் அந்த கிளைமேக்ஸில். அதோட வந்துட்டு செகண்ட் இன்டர்வல் அப்படின்ற மாதிரி புஷ்பா 1ல் வந்துட்டு அதை வந்து என் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட கிளாஷை தான் வந்து இந்த படத்தில் வந்துட்டு அதிகமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஒன்லைன் ஸ்டோரி அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புஷ்பாவோட ஒய்ஃப் ஸ்ரீவள்ளி, அதாவது நம்ம ராஷ்மிகா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம புஷ்பா வந்துட்டு சிஎம்மோட ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃப்ரேம் போட்டு வீட்டில் வைக்கணும்னு ஸ்ரீவள்ளிக்கு ஒரு ஆசை. ஆனால் சிஎம் வந்துட்டு இவர் போய் ஃபோட்டோ எடுக்கும் போது இவன் வந்து ஒரு ரவுடி பையன், இவனோடலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு. அந்த அசிங்கத்தை தாங்க முடியாமல் அவருக்கு தெரிஞ்ச புஷ்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு மினிஸ்டரை வந்து எப்படியாவது சிஎம் ஆக்கி அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஃப்ரேம் போடணும், அவங்க ஒய்ஃபோட கனவை வந்து எப்படியாவது நிறைவேற்றணுன்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. இன்னும் நிறைய கதைகள், கொஞ்சம் கொஞ்சம் கதை தான், அதை வந்துட்டு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் போத் இருக்குது, ரெண்டுமே பேலன்ஸ்டாக தான் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்லேருந்தே ஆரம்பிச்சிடறேன். இந்த படத்தில் வந்துட்டு அல்லு அர்ஜுன் அவர் தான் வந்துட்டு இந்த படத்தை வந்து பயங்கரமாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்வாகான ஒரு போல்டான ஒரு கேரக்டர் புஷ்பா. அவனுக்கு தோன்றதை என்ன வேணால் செய்வான்றதை வந்து இந்த படத்தில் வந்துட்டு இன்னுமே வந்து டபுள் மடங்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கெத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த படத்தோட மாஸ்னே அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெலுங்கு படத்தில் வந்துட்டு மாஸ் படங்கள் வந்துட்டு எப்போவுமே ஹிட் ஆகும், அதுதான் வந்து தெலுங்கு ஆடியன்ஸும் எதிர்பார்ப்பாங்க. ஹிந்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் எதிர்பார்ப்பாங்க. பட் தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு கதை கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படம் வந்துட்டு இங்கே ஒர்க் அவுட் ஆகியிருக்காது, பட் தெலுங்கில் வந்துட்டு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ புஷ்பாவோட ரூல் மாதிரியே தான் இந்த தெலுங்கு ஆடியன்ஸையும் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ புஷ்பாவோட கேரக்டரை வந்து பயங்கரமாக வந்துட்டு ஹோல்ட் பண்ணி சூப்பராக வந்து நம்ம அல்லு அர்ஜுன் வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். டான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு எமோஷனல் சீனாக இருக்கட்டும், ஆல்ரவுண்டராக இந்த படத்தில் வந்துட்டு போட்டு தாக்கியிருக்காரு அல்லு அர்ஜுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் தான். அவர் வந்து இந்த படத்தில் வந்து நான் ரொம்பவே டெரரான வில்லனாக இருப்பார் நான் நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டில் வந்துட்டு பயங்கர டெரராக வந்து ஃபகத் ஃபாசிலை காமிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டராகவும் அதே மாதிரி ஒரு வில்லனிசமும் அந்த படத்தில் வந்து ஒரு மிக்சடாக கொடுத்துருக்காரு. பட் அது என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அவருக்கு அந்த ரைட்டிங்கில் என்ன இருக்கோ அந்த கேரக்டரை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து காமிக்கிறதே வந்து இந்த ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபகத் ஃபாசில் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பேரியராகவே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் எந்த சீன்லாம் வராரோ அதெல்லாம் வந்து ஒரு கிளாப் மூமெண்ட்டும் அதுவும் வந்து பயங்கரமாக அந்த சிரிக்கிற மூமெண்ட்டும் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபயர் தானே? ஸோ இந்த படத்தில் வந்துட்டு தேர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ஸ்டார் டிஎஸ்பியோட மியூசிக் தான். கங்குவாவில் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த படத்தில் வந்துட்டு பூந்து விளையாடி இருக்காரு எல்லா பாட்டுமே. லிரிக்ஸை வந்து நீங்கள் விட்டுருங்க, ஆனால் பட் மியூசிக்கும் போட்டிருக்கிற சாங்ஸும் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. கிசுக்கு பாட்டெலாம் வந்துட்டு பயங்கரமாகவே வந்துட்டு என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக எல்லாருக்குமே ஏஞ்சி டான்ஸ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு இந்த கிசுக்கு பாட்டு வந்துட்டு பயங்கரமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு புஷ்பா அந்த பாட்டு வந்துட்டு பயங்கர மாசாக இருந்தது. அப்புறம் பீலிங்ஸ்னு வந்துட்டு ஒரு பாட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுவும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு மலையாள பிஜிஎம்மில் போட்டு ஒரு மாதிரி செம்மையாக இருந்தது. ஸோ சாங்ஸில் வந்துட்டு எங்கேயுமே குறையில்லை. இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக வந்து நம்ம சாம் சிஎஸ் வந்து போட்டிருக்காரு. இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாம் சிஎஸோட பிஜிஎம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கைதி, அவர் போட்ட ஒரு பிஜிஎமே வந்துட்டு பயங்கரமாக பட்டி தொட்டின்னு எல்லா இடத்துலையும் பரவச்சு. பட் இந்த படத்தில் வந்துட்டு சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னுமே வந்து நல்லா பூஸ்டப்பாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்குங்க. எங்கேயுமே வந்துட்டு ஸ்லோ ஆகாமல் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இன்டர்வல் வரதே உங்களுக்கு தெரியாது. இந்த படத்தோட ரன் டைம் வந்துட்டு 3 hours 24 minutes நினைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு 1 hour 40 minutes வந்து இந்த படத்தில் வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமான இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக எல்லாருமே சொல்லிட்டேன். அப்புறம் ஸ்ரீலீலாவோட டான்ஸ் கிசுக்கில் வந்துட்டு பயங்கரமான ஒரு மூமெண்ட் போட்டிருக்காங்க, அதுவும் வந்துட்டு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ்.
படத்துல வந்து நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் ராஷ்மிகா மந்தனா. ஏற்கனவே அவங்க வந்து கிரிஞ்சா தான் நடிப்பாங்க. பட் இந்த படத்துல வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வல்கரா காமிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஒரு ஒரு 2, 3 சீன்ஸ்ல வந்து கிளாமர் சீன்ஸ் காமிச்சிருக்கலாம். ஆனா வர சீன்ஸ் எல்லாமே கிளாமர் காமிச்சா அநியாயமா இருந்தது. அதுவும் வந்துட்டு ரொம்ப வல்கரா வந்துட்டு புஷ்பா வந்து இங்கேயும் கூட்டு போறது, அங்க கூட்டு வரது, ஃபீலிங்ஸ் வந்ததுன்ற மாரி ஒரு மாரி வல்கராவே கூட்டு போறாங்க. அத வந்து ரொம்பவே கட் பண்ணியிருக்கலாம். அனிமல் படத்துல ராஷ்மிகா என்ன பண்ணாங்களோ, அதே அதே ஆப்போசிட்டா வந்து இந்த படத்துல வந்து பண்ணியிருக்காங்க. அதே ரோல் தான். ஆனா வந்துட்டு கிளாமர் காமிச்சு ரொம்பவே கிளாமர் காமிச்சு அது வந்து ரொம்பவே நமக்கு சலிப்பு தட்டிருது. அத வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ராஷ்மிகாவே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நான் நெனச்சேன் செகண்ட் ஹாஃப்லலாம் ராஷ்மிகாவ கொன்னுருவாங்க. படம் இன்னும் நல்லாருக்கும்னு நெனச்சேன். அத வந்து பண்ணவே இல்ல. ஸோ ராஷ்மிகாவ மொத்தமா அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது ஒரு தேவையில்லாத ஆணி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தோ, அவ்வளோக்கு அவ்வளோ செகண்ட் ஹாஃப் ரொம்பவே மொக்கையாவே இருந்தது. ஒரு சீக்வென்ஸும் வந்து ஒரு 40 நிமிஷம், 50 நிமிஷம் இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு ட்ரிம் பண்ணியே இருந்துருக்கலாம். ஒரு சீன்லலாம் அல்லு அர்ஜுன் வந்து புடவ கட்டி டான்ஸ்லாம் ஆடுவாரு. அது ஆடுனதெல்லாம் சூப்பராவே கோரியோகிராஃப்லாம் அதெல்லாம் செம்மையா பண்ணியிருக்காங்க. பாட்டு கூட பிஜிஎம் கூட நல்லாயிருக்கு. ஆனா அந்த பாட்டு எதுக்காக வருது? அதிலேயே வந்து 2, 3 பாட்டுலாம் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லாத பாட்டு. ஸோ அத வந்து எதுக்கு வச்சாங்கன்ற மாரி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த புடவ கட்டிட்டு பண்ற சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு பெண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு தான். ஆனா அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அதையே காமிச்சிட்டு இருந்தா அது வந்து ரொம்பவே மொக்கையா முடிஞ்சிருது. அத வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அதுவும் இல்லாம கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வந்துட்டு நீங்க லாஜிக்லாம் நீங்க இந்த படத்துல பார்க்கக்கூடாது தான். ஆனா இந்த படத்துல வந்துட்டு நீங்க மூளைய கழட்டி வச்சிருந்தா கூட நான் உங்களுக்கு வந்து அப்ப கூட யோசிக்க வரும் இதெல்லாம் நடக்குமான்ற மாரி. ஏன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்லலாம் புஷ்பா வந்து கை கால்லாம் கட்டி போட்டு வச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அப்ப இருந்த இவரு வந்துட்டு ஏஞ்சி வந்து எல்லாரையும் வந்துட்டு வாயால கடிச்சு சாமி மாரி எல்லாம் துப்பி போட்டுன்னு இருக்காரு. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடியுன்ற மாரி கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஏஞ்சி ஓடணும் போல இருக்கு. ஸோ கிளைமேக்ஸ் ஃபைட்டு செகண்ட் ஹாஃப்லாம் நீங்க வந்து டோட்டலாவே அவாய்ட் பண்ணிடலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குடுத்த ஹைப் வந்துட்டு பயங்கரமா இருந்தது. இன்டர்வல் போர்ஷன்லாம் வந்து தெறிக்க விட்டுருந்தாங்க. இன்ட்ரோ சீன் வந்துட்டு தேவையில்லாத ஒரு இன்ட்ரோ சீன். அது வந்து எதுக்காக வச்சாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இன்ட்ரோ சீனு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிளைமேக்ஸ் சீனு, அப்புறம் அந்த புடவ கட்டிட்டு டான்ஸ் ஆடுற சீன். இந்த 3 சீனையும் வந்து கட் பண்ணியிருந்தா அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கும். ஒரு பயங்கரமான மாஸ் கமர்ஷியல் படம் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு பயங்கர ஒரு ஹைப் கொடுத்தது கிளைமேக்ஸில். பட் இந்த படத்தில் வந்து எனக்கு அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஹைப் கொடுக்கல. அது வேறு சென்டிமெண்ட்லாம் வேறு இந்த படத்தை வந்து கிளைமேக்ஸில் முடிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஸோ இந்த படம் வந்து மொத்தமாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜான படம் தான். பட் தெலுங்கில் வந்துட்டு பயங்கர ஹைப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. தமிழ்ல இந்த மாரி படம் இருந்ததுன்னா அடிச்சே தோத்திருப்பாங்க. போன மாசம் ஒரு படம் வந்தது. அது வந்துட்டு லாஜிக் இல்லன்னு அடிச்சே தோத்துனாங்க. இப்ப பாருங்க தெலுங்கு படத்துல எப்படி ஓட்டுறாங்கன்னு. ஏன்னா 297 crores கிட்ட வந்து எடுத்திருக்காங்களாம். இதான் பெஸ்ட் ஓப்பனிங் இந்தியன் சினிமாலயே. ஸோ பார்ப்போம். பட் படம் நல்லாவே இருக்கு. கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய படம் தான். ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. யானைகள், அப்புறம் வந்துட்டு செம்மர கடத்தல்லாம் எப்படி கடத்துறாங்க அப்படின்ற மாரி சினிமாட்டோகிராஃபி வந்து சொல்லியே ஆகணும். வேற லெவலான சினிமாட்டோகிராஃபி. அப்புறம் கலர் கிரேடிங் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நிறைய சீன்ஸ் வந்து கலர்ஃபுல்லாகவே இருக்கு. அல்லு அர்ஜுனோட ஆக்டிங், ஃபகத் ஃபாசிலோட வில்லனிசம், டிஎஸ்பியோட மியூசிக்கு, இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சமான ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக பார்க்கலாம். ஆனால் நிறைய வல்கர் சீன்ஸ் இருக்கு. கோர் சீன்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை. பட் வயலன்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3 ஸ்டார்ஸே தருவேன். 3.5 ஸ்டார்ஸே தரலாம். உங்களோட கமெண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்க. பாய்.